ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. 2019 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் ஆகிய 3 மாதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 25 முக்கிய வினா மற்றும் விடை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க. சில நண்பர்கள் வந்து சார் நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் புதுசாக இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து இன்புல்ட்டாக வந்துட்டு கூகுள் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கூகுள் ட்ரைவ். ப்ளே ஸ்டோரில் பண்ணினா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. அதற்காக தான் அந்த விளக்கத்தை சொன்னேன். இது வந்து கட்டாயம் 5. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய கணக்கு தணிக்கையாளர் நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய கணக்கு தணிக்கையாளர் நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான விடை அஜய்குமார் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. 2வது கொஸ்டின், விவசாயிகளுக்கான அன்னதத்த சுகிபவா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? விவசாயிகளுக்கான அன்னதத்த சுகிபவா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஆந்திரா. ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய ஆந்திரா. மாணவர்களின் வகுப்பிற்கு ஏற்ப புத்தகப்பையின் எடையை நிர்ணயித்துள்ள மாநிலம் எது? மாணவர்களின் வகுப்பிற்கு ஏற்ப புத்தகப்பையின் எடையை நிர்ணயித்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் டி, மேகாலயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மத்திய நேரடி வரிகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மத்திய நேரடி வரிகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை பிரமோத் சந்திர மோடி. அடுத்த கொஸ்டின் போகலாம். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு எந்த நாட்டிற்கு வழங்கப்பட்ட MFN ஸ்டேட்டஸை இந்தியா திரும்ப பெற்றுள்ளது? அதாவது கூட்டுறவு அந்தஸ்து ரத்து செஞ்சாங்க இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், பாகிஸ்தான். சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் போகலாம். ஸ்வச் சக்தி 2019 மாநாடு நடைபெற்ற மாநிலம் எது? ஸ்வச் சக்தி 2019 மாநாடு நடைபெற்ற மாநிலம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஹரியானா. 7வது கொஸ்டின் போகலாம். 12வது ஏரோ இந்தியா 2019 விமான நிகழ்ச்சி இந்திய விமானப்படையின் எந்த தளத்தில் நடைபெற்றது? 12வது ஏரோ இந்தியா 2019 விமான நிகழ்ச்சி இந்திய விமானப்படையின் எந்த தளத்தில் நடைபெற்றது? இதற்கான விடை எல்லக்கன்கா. ஆப்ஷன் சி, எல்லக்கன்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டர்னுட்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அண்டர்னுட்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான விடை சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையின்படி வேலையின்மையின் சதவிகிதம் எவ்வளவு? சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையின்படி வேலையின்மை சதவிகிதம் எவ்வளவு? 4.9%. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாசாவின் புதிய திட்டமான ஸ்பெர் எக்ஸ் அப்படிங்கக்கூடிய திட்டம் வந்து எந்த ஆண்டில் செயல்படுத்த இலக்கு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2023. சரிங்களா? 2023 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எந்த நாடு சமீபத்தில் அர்ஜென்டினா, பாராகுவே மற்றும் உருகுவேவுடன் இணைந்து 2030 ஃபிஃபா உலகக்கோப்பை நடத்த ஒப்புக்கொண்டது? 11க்கான விடை சிலி. சரிங்களா? ஆசியாவின் மிகப்பெரிய குழந்தை பருவ மாநாடு ஏர்லி இடி ஏசியா 2019 நடைபெற்ற நகரம் எது? 12க்கான விடை ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2019 சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை ஐபி குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்ன? 2019 சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை குறியீட்டில் இந்தியாவினுடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 13க்கு வந்து பார்த்தோம்னா 36வது ரேங்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
13வது சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு மாநாடு பெட்ரோடெக் 2019 எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? இதற்கான விடை உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை இந்தியாவுக்கும் எந்த ஒரு நாடுக்கும் பயோடெக்னாலஜி துறையில் ஒப்பந்தம் செய்துள்ளது? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவையானது இந்தியா மற்றும் பிற எந்த நாட்டிற்கும் இடையே பயோடெக்னாலஜி துறையில் ஒப்பந்தம் செய்தது? 15க்கான விடை வந்து பார்த்தோம்னா ஃபின்லாந்து. சரிங்களா, ஃபின்லாந்து. 6வது இருமாத நாணய கொள்கை அறிக்கையின்படி 2018-19 எந்த விகிதத்தில் ரெப்போ விகிதத்தை ரிசர்வ் வங்கி சரி செய்தது? 6வது இருமாத நாணய கொள்கை அறிக்கையின்படி 2018-19 என்ன விகிதத்தில் ரெப்போ விகிதத்தை ரிசர்வ் வங்கி சரி செய்தது? இதற்கான விடை 6.25%. 6.25%. நெக்ஸ்ட்டு, எந்த மாநில அரசு கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் ஸ்மார்ட் கிராம பிரச்சாரம் தொடங்கியது? எந்த மாநில அரசு அண்மையில் ஸ்மார்ட் கிராமம் பிரச்சாரத்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 17க்கு வந்து பார்த்தோம்னா பஞ்சாப். கிராமப்புற மேம்பாட்டு திட்டம். சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கிசான் சுவிதா கடன் ஒன்றை அறிமுகப்படுத்திய வங்கி எது? அதாவது கிசான் சுவிதா கடன் திட்டத்தை வந்து அறிமுகம் செய்த வங்கி சிறு மற்றும் குறு விவசாயிக்கு. இதற்கான விடை உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ். சரிங்களா, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்மார்ட் குப்பை தொட்டி தொடங்கப்பட்டுள்ள நகரம்? ஸ்மார்ட் டஸ்ட்பின் ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின். இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா சென்னை. சரிங்களா, சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த 2 நாடுகளின் மத்திய வங்கிகள் அபர் என்ற பொதுவான டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன? எந்த 2 நாடுகளின் மத்திய வங்கிகள் அபர் என்ற பொதுவான டிஜிட்டல் நாணயத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன? இருவருக்கான விடை UAE மற்றும் சவுதி அரேபியா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிப்ரவரி 2ஆம் தேதி CBI இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை வந்து பார்த்தோம்னா ரிஷிகுமார் சுக்லா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகளவில் ஆயுத இறக்குமதியில் 2014-2018 இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 2வது இடம், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், பணிபுரியும் ஊழியர்களின் குழந்தைகளை கவனிக்க பகல் நேர காப்பகங்கள் வசதியை ஏற்படுத்திய முதல் பொதுத்துறை வங்கி எது? இதற்கான விடை பேங்க் ஆஃப் பரோடா. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யாருக்கு யஸ்வந்த்ரா சவான் தேசிய விருது 2018 வழங்கப்பட்டது? ரகுராம் ராஜன், ஆப்ஷன் டி. திடக்கழிவு மேலாண்மைத்துறை, சாலைகள், தெருக்களில் தூய்மை ஆகியவற்றின் மூலம் சென்னை மாநகரம் 2019 தரவரிசை பட்டியலில் எத்தனாவது இடம் பெற்றுள்ளது? இதற்கான விடை 61. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்புகள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். மேக்ஸிமம் அதிகபட்சம் 2 நாளைக்குள்ள ரிப்ளை வந்துடும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.